தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முன்னிலையில் உள்ளார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரபல அரசியல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இவர் தமிழ்நாட்டில் மு.க.ஸ்டாலினுக்கு கடந்த முறை சட்டசபை தேர்தலின் போது 2021ஆம் ஆண்டு அரசியல் வியூக அமைப்பாளராக பணியாற்றினார். மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார் ஆகியோருக்கு அரசியல் வியூக அமைப்பாளராக பணியாற்றினார். காங்கிரஸ் கட்சியில் இணைய நினைத்தார். சோனியா காந்தி இவரை சேர்க்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஜன் சுவராஜ் என்ற ஒரு கட்சியை பீகார் மாநிலத்தில் ஆரம்பித்து சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டார். படுதோல்வி அடைந்தார். தற்பொழுது பீகாரில் பங்கிப்பூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. ஜன் சுவராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிட்டார். நேற்றைக்கு முன்தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்தது. முதல் சுற்றில் ஜன் சுவராஜ் தலைவர் பிரசாந்த் கிஷோர் பாஜக வேட்பாளரை விட 862 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் ஜன் சுவராஜ் கட்சி வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் படுதோல்வி அடைந்தது. தற்போது இடைத்தேர்தலில் ஜன் சுவராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் முன்னிலையில் உள்ளார். தற்பொழுது ஜன் சுவராஜ் கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள்.